இந்த கம்ப்ரஸரை வந்து நம்ம மெயினாக வச்சுக்கிறோம். இன்ஜினை கம்ப்ரஸரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து போர்லேருந்து தண்ணி எடுக்கிறது, இன்னொன்று வந்து அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி ட்ரிப் மூலியமாக கொடுக்கறதுக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மர வகைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு மருந்தடிக்கிறதுக்கான ப்ரெஷர் பம்பு. இந்த மூணையுமே நம்ம இந்த இன்ஜின் மூலியமா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸே வாங்க முடியல அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹில்ஸான ஏரியா இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் சர்வீஸே வாங்க முடியாது. அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம கொடுக்குற டோட்டல் செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்கு. டோட்டல் செட்டப் 1 இயர், ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனி வாரண்டி இருக்கு. ஓகே, ஒரே செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா 3 விதமான அட்டாச்மெண்ட்டோட இருக்கு. ஸோ இதில் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்க முடியுமா? நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர், 5 HP கம்ப்ரஸர். இந்த இன்ஜினையும் இந்த கம்ப்ரஸர் இந்த பேட்டரி மூலமாக நம்ம போர்லேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பம்பு. இது வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மாமரம் இந்த மாதிரி மரம்லாம் வச்சிருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம மருந்தடிக்கிறதுக்காக இந்த பம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செக்ஷன் பம்பு. அதாவது நம்ம போர்லேருந்து எடுக்கிற தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணிட்டு நம்ம இந்த இன்ஜின் மூலியமாக இதை வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஒரு குட்டைக்கு கொடுக்குறதோ இல்லை ட்ரிப் லைனுக்கு கொடுக்குறதோ இல்லை நேரடியாக வாய்க்காலில் பாய்ச்சறதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ வந்து இந்த மாடலை பற்றி என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துடலாமா? தாராளமாக பார்க்கலாம். இப்போது இந்த இன்ஜின் மூலியமாக நம்ம கம்ப்ரஸர் போட்டு போர்லேருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா தண்ணி, அதை வந்து நம்ம ஒரு தொட்டிலையோ இல்லை ஏதாவது ஒரு பண்ணைக்குட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோம். அதில் ஸ்டோரேஜ் பண்ணி தான் நம்ம டேரெக்டாக ட்ரிப்பு கொடுப்போம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து டெமோக்காக ஒரு டேங்க் வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேங்க்கில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி தண்ணியை அதை வந்து இந்த செக்ஷன் பம்ப் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது அப்படிங்கிறத டெமோ பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பம்போட டெமோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃப்ளைவீல் இன்ஜின் மாதிரி ரொம்ப சுற்றியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில்லை, ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கீயை வந்து நல்லா இழுத்துட்டு இந்த கீயை போட்டோம்னா அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மருந்தடிக்கிற மிஷின் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்காக ஹைட்டாக இருக்கிற மரம் அடிக்கலாங்க. மாமரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காய் பிடிச்சிருக்கிற ஹைட் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம மேலே வரைக்கும் அடிக்கும். அதுலேயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மரம் இருக்குது, அதை வந்து இப்போ வச்சு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுதுன்னா நம்ம பக்கத்தில் நின்று அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியும் நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் எவ்வளோ ஹைட் வரைக்கும் நம்ம அடிக்க முடியுங்க? அதிகபட்சம் ஒரு 20 அடி வரைக்கும் நம்ம அடிக்கலாங்க. இப்போ வந்து ப்ரெஷர் பம்ப் மூலியமாக வந்து நம்ம எவ்வளோ ஹைட் வரைக்கும் அடிக்கலாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம இதை வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறோன்னு சொல்லிங்களா, தொட்டியில் வந்து நம்ம டேங்க்கில் ஸ்டோரேஜ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பண்ணணும். இங்கே இருக்கு இல்லைங்களா பெல்ட்டு, அதாவது இன்ஜின் கூடவும் ப்ரெஷர் பம்போடவும் நம்ம இந்த பெல்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பெல்ட்டை மட்டும் இந்த இது இருக்கு இல்லைங்களா இன்ஜின் கூட இந்த செக்ஷன் பம்போட பெல்ட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அது ஈஸியாக நம்ம வந்து நம்மளே மாற்றிக்கலாம். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு இது கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலிமா நம்ம ஈஸியாக மாற்றிட்டு நம்ம வந்து செக்ஷன் பம்பை ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கூட நம்ம செக்ஷன் பம்பை வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து இந்த பெல்ட் இதில் வச்சுட்டு இதை மட்டும் லாக் பண்ணோம்னா போதும். ஓகே, யார் வேணாலும் ஈஸியாக மாற்றிக்கலாம். சரிங்க, இப்போ வந்து நம்ம பெல்ட் மாற்றிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா தண்ணி, அதை வந்து நம்ம எப்படி டைரெக்டாக ட்ரிப்புக்கோ இல்லை வந்து ஒரு வாய்க்காலையோ விட்டு பாய்ச்ச போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற தண்ணியை வந்து டைரெக்டாக ட்ரிப்பு கொடுத்தாலும் சரி வாய்க்கால் கொடுத்தாலும் சரி அது எவ்வளோ வந்து ஃபோர்ஸாக போகுங்கிறது வந்து நீங்களே டைரெக்டாக பார்த்தீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் எதில் ஆரம்பிச்சோமோ அதை போய் இப்போ ஒரு டெமோ பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த 5 HP கம்ப்ரஸரில் வந்து போர் குண்ட லைனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து போர் வந்து பார்த்திங்கன்னா 540 அடி ஆழம் இருக்குது. இங்கேருந்து ஏர் வந்து ட்ராவல் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 940 அடி போய் போருக்குள்ள ஒரு 540 அடி போய் தண்ணி வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த தண்ணியோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். சரி, இப்போ ஆன் பண்ணலாம் இன்ஜினை. இப்போ இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அங்கேருந்து. இப்போ வந்து போர்லேருந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்துட்டுருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து நின்னதுக்கப்புறம் தான் நம்மளோட பம்பு வந்து கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சு நம்மளுக்கு கண்டினியூஸாக தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்துருச்சு.
இப்போ நம்ம பம்ப் ஒர்க் ஆக ஆரம்பிச்சு தண்ணி வந்து நம்மளுக்கு ஃப்ளோவாக வருது. இப்போ நார்மல் பிவிசியை விட நம்ம எஸ்எஸ் போடும்போது உங்களுக்கு தண்ணி வந்து ஸ்டோக்கே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின்லேயே வந்து 3 விதமான வேலைகள், அதாவது நிலத்தில் வந்து விவசாய வேலைக்கு மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாசனமாக இருக்கட்டும், போர்லேருந்து தண்ணி இறக்கிறதுன்னு சொல்லிட்டு 3 விதமான வேலைகளை வந்து ஒரே நேரத்தில் எங்களுக்கு காட்டியிருந்தீங்க. ஸோ இந்த செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விவசாயிகள்லாம் இது ரொம்ப ஏற்றதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸே வாங்க முடியல அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு 3 வருஷம் ஆகுது 5 வருஷம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹில்ஸான ஏரியா இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் சர்வீஸே வாங்க முடியாது. அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலாரும் போட முடியாது, ஏன்னா எப்பவுமே மழை இருக்கிற டைமாக இருக்கும், மேகமூட்டமாகவே இருக்கும். அப்படி இருக்கிற டைமில் சோலாரே போட முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஒரே செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 3 விதமான அட்டாச்மெண்ட்டோட இருக்கு. ஸோ இதில் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்க முடியுமா? நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ல இருந்து தான் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கம்ப்ரஸர் இன்ஜின் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து அடிஷனலாக சொட்டு நீருக்கு வேணும்னா உங்களுக்கு இதோட வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீருக்கு என்ன மாதிரி நம்ம செக்ஷன் பம்ப் போடுறோமோ அதை வந்து அட்டாச் பண்ணி அதை ஒன்று கொடுத்துருவோம். சரிங்க, இந்த செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜருங்க, என்ன எப்படி உங்களை அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி உங்களை கைட் பண்ணுவாங்க? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து நம்பர் தெரியும். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங்கில் வந்து டீம் இருக்காங்க, அவங்க வந்து உங்களோட கால் அட்டன் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கால் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். எது பண்ணிங்கனாலும் எந்த நேரம்னாலும் அவங்க வந்து உங்களுக்கு அவைலபிள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து உங்கள் போரில் இவ்வளோ தண்ணி இருக்குது, இவ்வளோ ஆழம் போட்டிருக்கோங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த எஸ்டிமேட் அவங்க கொடுத்துட்டு உங்களை ஃபர்தராக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து எடுத்து கொடுக்குற வரைக்கும் உங்களை கைட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா சர்வீஸ்க்கு தனி டீம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் நம்பரும் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் அது கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டான எல்லா இதுவுமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜினை பற்றி சொல்லியிருந்தீங்க, அப்படியே சர்வீஸ் வாரண்டி அதை பற்றி சொல்லிடுங்களா? இப்போ நம்மளுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டருக்கு வந்து 2 வருஷம் வாரண்டி இருக்குது, இன்ஜினுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். அந்த கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது, பேட்டரிக்கு அதே மாதிரி 2 வருஷம் வாரண்டி இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற டோட்டல் செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது. டோட்டல் செட்டப் 1 இயர், ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனி வாரண்டி இருக்குது. அந்த வாரண்டி பீரியடில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகுது, இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இல்லை இது வந்து அதாவது இப்போ ஒரு 10 பொருள் தயாரிக்குன்னா அதில் ஒரு பொருள் 2 பொருள் வந்து பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா நம்ம பீஸ்க்கு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க, இவ்வளோ நேரம் செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா புது அப்டேட்டோட வந்து விவசாயிகளுக்கு 3 விதமான வேலைகளை குறைக்கிற மாதிரி வந்து ஒரு புது மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னுமே வந்து விவசாயத்தில் வந்து சர்வீஸ் கிடைக்காமையோ இபி சர்வீஸ் இல்லாமல் இருக்கிற தண்ணியை வெளியே எடுக்க முடியாமல் சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் கஷ்டப்படுற போது இந்த மாதிரியான செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் வந்து எல்லா விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.